ஜென்ம விரதம் நாங்கள் சனிக்கிழமை இந்த பாருங்க என்ன சாப்பாடுன்னு பாருங்கள். இதோ நாராயணா இந்த பாருங்க சாப்பாடு சூடாக சாதம் இந்த மாதிரி பாருங்கம்மா. இந்த இது நாராயணா சாம்பார் இந்த பீன்ஸ் போட்டு சாம்பார். இந்த நெய் அடுத்தது பாருங்கள் நெய். இது தயிர் நெய். அப்புறம் இந்த பாருமா இது முட்டைக்கோஸ் பாருங்கள் அப்படியே கூட்டு. முட்டைக்கோஸ் அப்படியே பொரியலாக இருக்கும். அதை அட்டாச் வச்சு காரமாக போட்டணும். அப்புறம் இந்த காலிஃப்ளவர் இருக்குங்களா அது வறுவல். அப்புறம் இந்த வாழைத்தண்டு பொரியல். வாழைத்தண்டு சாப்பிடுவோமா நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கு, நீர் சத்து, கல் இருக்கிறவங்க இதுக்கெல்லாம் நல்லது. அப்புறம் இந்த பாருங்க துவையல். எப்போதுமே ஒரு துவையல் விருதுன்னா நாங்கள் ஒரு துவையல் அரைச்சிரும். இது கருவேப்பிலை துவையல். எப்போதும் ஒரு துவையல் அரைச்சிருங்க. அப்புறம் பாருங்கள் இந்த கீரை நாராயணா அதை வைக்க மறந்துட்டேன். கீரை இந்த பொன்னாங்கண்ணி கீரை இருக்குல்லம்மா பருப்பு போட்டு கூட்டு. அது சிகப்பு பொன்னாங்கண்ணிமா, வெள்ளை வாங்கக்கூடாது. சிகப்பு தான் நல்லா சத்து உடம்புக்கு கூட்டு. அப்புறம் பாருங்கள் இந்த வெங்காய பச்சடி. எங்கள் பையன் இந்த பச்சடினா தான் சாப்பிடுவாப்புல. வெங்காய பச்சடினா தான் பிடிக்கும். அதுக்காக அது கொஞ்சம் வெங்காய பச்சடி எவ்வளோ காய் இருந்தாலும் வெங்காய பச்சடி கேட்பாப்புல. அது வச்சு தயிர் பச்சடி இந்த பாருங்க. அப்புறம் இந்த பாருங்க நாராயணா இதோ அப்பளம் ஒரு தயிர். இந்த தயிர் ஊற்றிக்கங்க. அப்புறம் இந்த உப்பு. இந்த ரசம் பாருமா இதோ ரசம். இந்த மாதிரி நார்த்தங்காய் ஊறுகாய். இவ்வளோ சாப்பிட்டாலும் ஊறுகாய் கொஞ்சம் தொட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும். சில பேர் ஊறுகாய் விருது தொட்டுவாங்க, சிலர் தொட்டுக்க மாட்டாங்க. உங்களுக்கு எப்படி சௌகரியமோ பார்த்துக்கங்க. இந்த பாருங்க சாப்பாடு சாம்பார் சாதம். இந்த பாருங்க இது நார்த்தங்காய் ஊறுகாய், வெங்காய தயிர், வெங்காயமும் கேரட்டோட தயிர் பச்சடி, பொன்னாங்கண்ணி கீரை, இது கூட்டு, பருப்பு போட்டு அப்படியே தலை போட்டு, கருவேப்பிலை துவையல், அப்புறம் இதோ வாழைத்தண்டு பொரியல், இந்த காலிஃப்ளவரு, அப்புறம் முட்டைக்கோஸு, இதோ அப்பளம், சாம்பார், ரசம். வாங்கம்மா எங்கள் வீடு வாங்க சாப்பிட வாங்க. வாரம் வாரம் வாங்க சாப்பிட்டு போவீங்க. நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்.